ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரேவியோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபிக்காக 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். டர்மரிக், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கரி லீஃப், கியூமன் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், பெப்பர்கார்ன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஆயில், சால்ட் இவ்வளவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர்கார்ன்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கிரேவியில் வந்து கசப்பு இருக்கும். அதனால் கரியிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருங்க. நல்லா வாசம் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அடுப்பிலிருந்து மாற்றி ஆற வச்சிட போகிறோம். வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இப்படி டாஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது மஷ்ரூமில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, வறுத்து வச்சுருந்தோம்ல, அது ஆறிடுச்சு. அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதையும் மாற்றி வச்சுக்கலாம். ஜாரில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல ஆனியன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் இதில் மஷ்ரூம் போடும்போது சால்ட் போடணும். நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம்ல, அந்த டைம் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம மஷ்ரூமில் சால்ட் போட்டு தான் நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை க்ளீன் பண்ணி இதில் சேர்க்க மாட்டோம். அதனால் அதில் போடுற சால்ட்டாக இருந்தாலும் ஆனியனில் போடுற சால்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்லா வதக்கியாச்சு. இதோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சால்ட் போட்டு, அதுலேருந்து பாருங்கள் இவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. இதை நம்ம மாற்றிட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாவு வந்து இந்த மஷ்ரூம் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் இருந்த நம்ம வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. ஸோ இது பரவாயில்ல, ரொம்ப இதாகலை. இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நான் இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மசாலா பவுடர், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவும் இதில் ஆக்சுவலி நம்ம கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயத்தில் படுற மாதிரி பண்ணினா போதும். ஏன்னா இதில் பச்சை வாசனை பெருசாக இருக்காது. அதனால் இதில் நான் 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மசாலா வந்து ஒரு கெட்டியான கிரேவி பதத்துக்கு வரும். அது வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மாவில், அந்த மஷ்ரூமை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோ பாருங்கள், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இந்த கிரேவியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுலேயுமே வந்து மசாலா படாமல் இருக்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து நான் சப்பாத்திக்கு கூட சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் எடுக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் சாதத்தோடு சர்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்யூடியாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு போதும், அவ்வளோதான். நீங்கள் இறக்க போகும்போது இதில் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.